அன்புள்ள நண்பர்களே, உங்களை அன்புடன் வாழ்த்தி நமது இந்த அ ஆசனங்களை பற்றி நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வோம். அதாவது அர்த்த மத்தியஸ்திர ஆசனம் என்பது. ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒரு பொருள் உண்டு. இந்த ஆசனத்திற்கு இது ஒரு மகானுடைய பெயர். அவர்தான் இந்த ஆசனத்தை செய்தவர். அந்த அவருடைய பெயரால் இது வழங்குகிறது. அவரும் ஒரு மனிதனாயிருந்து மனிதனிலிருந்து வீரனாக மாறி, வீரனிலிருந்து தீரனாக மாறி, தீரனிலிருந்து சூரனாக மாறி, சூரனிலிருந்து அசுரனாக மாறி, அதன் பின்பு யோகியாக மாறி, சித்தனாக மாறி, முனிவராக மாறி, அதற்கு மேலாக ஞானியாக மாறியவர். அதனால்தான் இந்த ஆசனத்தை அவர் அருமையாக கண்டுபிடித்து நமக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு விரிப்பின் மீது நாம் விரிந்து அமர்ந்து கொண்டு, அதாவது தாமரை ஆசனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசனத்திலே சாதாரணமாக அமர்ந்து கொண்டு நாம் கால்களை சமணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு இடது காலை என்ன செய்ய வேண்டும்? மேலே உயர்த்தி வலது கையினால் அதை லேசாக முழங்காலை அமுக்கி அந்த வலது காலில் முட்டில் லேசாக பிடித்து கொள்ள வேண்டும். அந்த இடது கையை முதுகு பக்கம் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்துவிட்டால் இந்த ஆசனம், அந்த முனிவருடைய ஆசனம் சரியாகிறது. அந்த வைத்தவுடனே ஆசன வாய்க்கு அருகில் வருமாறு அந்த கால்களை வைக்க வேண்டும். மடக்கி இருக்கிற வலது காலை வலது தொடையின் மீது வெளிப்புறத்தில் இடது பாதத்தை இடுப்புக்கு வெகு அருகில் வைக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்தால் அது சரியாக வந்துவிடும். முதலில் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், அல்லது வெறுப்பாக கூட இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு பிடிவாதமாக இல்லை, ஒரு பயிற்சியாக நினைத்து நம் உடம்பை அதை நல்ல ஆரோக்கியத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவலின் காரணமாக இதை செய்தால் அது மிகவும் எளிதாக நாம் பழகிவிடலாம். இவ்வாறு உட்கார்ந்து கொண்டு நமது மூச்சை மெதுவாக இழுக்க வேண்டும். மெதுவாக இழுத்து மெதுவாக விட வேண்டும். இது ஒரு நிமிடம் அப்படியே இருக்க வேண்டும். அது முடிந்த பின்பு இப்போ இடது காலை நாம் மடக்கி இருக்கிறோம். இடது காலை கீழே இறக்கி வலது காலை மடக்கி அந்த வலது கையை முதுகின் பக்கம் கொண்டு சென்று அந்த இடது கையை வலது காலின் முழங்காலை பிடித்து கொண்டு மீண்டும் ஒரு நிமிஷம் மட்டும் செய்தால் போதும். இதனுடைய பலன்கள் என்ன என்றால் மிக முக்கியமானது. மனிதன் மிக நேர்த்தியாக இருக்கிறான், சரியாக இருக்கிறான், பலசாலியாக இருக்கிறான் என்று கூறுவோமானால் அவன் முதுகு நேராக இருக்க வேண்டும். அந்த ஒரு சக்தியை இந்த ஆசனம் செய்கிறது. அதோட தண்டுவடம் மிக நாம் சொன்னபடி கேட்கக்கூடிய அளவிலே அது வந்துவிடும். தண்டுவடம்தான் மிக முக்கியம். மூளையினுடைய ஒரு பகுதி செயல்களை தண்டுவடம் செய்கிறது. மூளை மிக முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறது. தண்டுவடம் நாம் நடந்து செல்லும்போது இடையிலே வரக்கூடிய பல இடைஞ்சல்களை, பல தடைகளை, அல்லது பின்னால் இருக்கக்கூடிய சில தடைகளை, இருபக்கமும் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய சிறு தடைகளை அவை செய்கிறது. அதுபோக அதாவது சளி இருந்தால் மூக்கு சிந்துவது, தும்மல் வருவது, இவையெல்லாம் இந்த தண்டுவடத்தின் வேலை. இதற்கு அது தண்டுவடம் சரியாக இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆகவே இந்த பயிற்சியின் காரணமாக 2 பக்கமும் நாம் செய்துவிட்டோம். அத்துடன் மேற்கொண்டு தண்டுவடம் மட்டுமல்ல, முதுகு தசைகள் வந்தால் தூக்கம் கூட சரியாக வராது.
அந்த விலா தசைகள் மண்ணீரல் கல்லீரல் நன்கு செயல்படும். இதில் மிக முக்கியமானது என்னவென்றால், நாம் அந்த ஆசனத்துக்கு தொடங்கும் போதும் அந்த ஆசனத்தில் மூச்சு பயிற்சி மெதுவாக செய்யும் போதும் முதுகு வளையக்கூடாது. முதுகு வளைய வேண்டாம், பின்னோக்கி செல்ல வேண்டாம், ஒரு ஸ்டெடியாக இருக்க வேண்டும் என்று கூறி, இந்த இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் இதை கட்டாயமாக இது செய்யக்கூடாது. இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் செய்யக்கூடாது. அதே போல் பெண்கள் சில தொந்தரவுகளுக்கு இருக்கும். அந்த தொந்தரவான நேரங்களில் அது செய்யக்கூடாது. அதுபோக 3 மாதம் கர்ப்பத்துக்கு மேல் இதை செய்யக்கூடாது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.